வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே நம்ம வீடியோவா ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில 10th ஸ்டாண்டர்ட் பயாலஜி புக்ல இருக்கக்கூடிய 17th லெசன் தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம் இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க. ஸ்ட்ரைட்டாவே மனிதர்களில் விலங்குகளில் இனப்பெருக்கம் அதில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். பெண் குழந்தைகள் பிறக்கின்ற போது துவக்கநிலை பாலிக்கல்களின் எண்ணிக்கை 7 மில்லியன் ஆகும். பருவமடையும் பொழுது 60,000 70,000 காணப்படுகிறது. பெண்களின் வாழ்நாளில் 1 முதல் 2 மில்லியன் அண்டத்தில் 300 to 400 அண்டம் மட்டுமே அண்டம் விடுபடும் நிகழ்வின் மூலம் வெளியேற்றப்படுகிறது. மாறாக ஆண்களின் வாழ்நாளில் 500 பில்லியன் விந்தணுக்கள் வெளியேறுகின்றன. இந்த ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்கும் இல்லைங்களா ஹியூமன்ஸ்ல. அதுல ஃபீமேலுக்கு உமனுக்கு 7 மில்லியன் அளவுக்கு அந்த பாலிகல்ஸ் அவங்க பிறக்கும் பொழுது இருக்கும். அவங்க நியூபார்ன் பேபியா இருக்கிறப்ப அவங்களுக்கு அவ்வளவு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய அண்டம் ஓவரீஸ்ல இருந்து ஓவா ப்ரொடியூஸ் ஆகும் இல்லைங்களா. அதுல 300 to 400 அண்டம் மட்டும்தான் ஒவ்வொரு பெண்களோட வாழ்க்கையிலும் அது அந்த வெளியேற்றப்படுற அந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இதுவே பாய்ஸ்க்கு பார்க்கும் பொழுது மென்னுக்கு பார்க்கும் பொழுது 500 பில்லியன் அளவுக்கான விந்தணுக்கள் வெளியேற்றப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாதவிடாய் சுழற்சி என்பது பருவமடைதலில் தொடங்கி மாதவிடைவு வரை நடைபெறும் தொடர் நிகழ்வாகும். விடுபட்ட அண்டமானது விந்துவால் கருவுறச் செய்யப்படாத வரை இந்நிகழ்வு நடைபெறும். பொதுவாக கருவுற்ற நிலையில் மாதவிடாய் நிகழ்வது இல்லை. ஒவ்வொரு வாட்டியும் அந்த மென்ஸ்ட்ரேஷன் பீரியட் அப்படிங்கிறது நடக்குது இல்லைங்களா. அது ஒவ்வொரு 28 டேஸ்க்கு ஒன்ஸும் ரிப்பீட் ஆகும் பொழுது அந்த ஓவரீஸ்ல இருந்து ஓவா வெளியில வருது இல்லைங்களா. அந்த ஓவாவை போயிட்டு ஒரு ஸ்பெர்ம் மீட் பண்ணி ஃபர்டிலைசேஷன் நடந்து அந்த இடத்துல ஒரு எம்ப்ரியோ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல திருப்பியும் அந்த எம்ப்ரியோ குழந்தையா மாறி வெளியில வர்ற வரைக்கும் அந்த இடத்துல பீரியட்ஸ் அப்படிங்கிறது நடக்காது. ஒருவேளை போய் ஒரு ஸ்பெர்ம் மீட் பண்ணல, அந்த இடத்துல ஃபர்டிலைசேஷன் நடக்கல அப்படின்ற பட்சத்துலதான் அகெயின் அந்த 28 டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா திருப்பியும் பீரியட்ஸ் அப்படிங்கிறது நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மாதவிடாய் சுழற்சியில் நிலைகளும் ஹார்மோன்களின் பணிகளும். அந்த பீரியட்ஸ் டைம்ல என்னென்ன மாதிரியான சைக்கிள் என்னென்ன நடக்குது, அந்த இடத்துல என்னென்ன ஹார்மோன் ஒர்க் ஆகுது அப்படின்றத கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, மாதவிடாய் நிலை ஃபர்ஸ்ட் 4 to 5 நாளுக்குள்ள அண்டகம் ஓவரீஸ் இருக்கு இல்லைங்களா. அதுல முதல் நிலை பாலிகல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடையறதுக்கு ஆரம்பிக்குது. கருப்பையில யூட்ரஸ்ல அந்த எண்டோமெட்ரியம் இருக்கும் இல்லைங்களா, அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த லேயருக்கு பேரு நம்ம எண்டோமெட்ரியம் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். அதோடைய உச்சுவர் உரிந்து ஏற்படும் ரத்த போக்கு. அந்த எண்டோமெட்ரியம் நல்லா திக்கா இருக்கிறது எப்போ இருக்கும்னா பிரெக்னண்டா இருக்கக்கூடிய அந்த டைம்ல அது திக்கா இருக்கும். அதனாலதான் பீரியட்ஸ் அப்படிங்கிறது வெளியில வராம இருக்கும். அந்த எம்ப்ரியோ அழகா ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி அது ஒரு பெட் மாதிரியான ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். அந்த இடத்துல ஃபர்டிலைசேஷன் நடக்கல, எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகலங்கும் பொழுது அந்த வால் கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சு பீரியட்ஸா வெளியில வர்றதுக்கு ஆரம்பிச்சிருது. அப்படிதான் அந்த எண்டோமெட்ரியம் அப்படிங்கக்கூடிய உச்சவர் உறிஞ்சு ரத்தப்போக்கு அப்படிங்கிறது நடக்கிறதா இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. அந்த டைம்ல என்னென்ன ஹார்மோன் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. ப்ரொஜெஸ்ட்ரான் மற்றும் ஈஸ்ட்ரோஜனுடைய அந்த ஹார்மோன்ஸோட அளவு அந்த டைம்ல அதோட செக்ரீஷன் அப்படிங்கிறது கம்மி ஆயிடும். அடுத்தது 6 to 13 டேஸ்ல அந்த டேஸ்க்கு பேர் நம்ம பாலிகுலார் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். பாலிகுலார் நிலை. அப்போ ஓவரீஸ்ல பாருங்க, முதல் நிலை பாலிக்கல்கள் வளர்ச்சி அடைந்து முதிர்ச்சி அடைந்த கிராபியன் பாலிக்கல்கள் ஆதல். அப்பதான் பாலிகல்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருந்திருக்கும். இப்போ இந்த டைம்ல அது கொஞ்சம் கொஞ்சமா மெச்சூர்ட் ஆகி கிராபியன் பாலிகல்ஸா சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுவே யூட்ரஸ்ல பாருங்க, பெருக்கு நிலையினால் எண்டோமெட்ரியம் புத்தாக்கம் பெறுகிறது. அந்த எண்டோமெட்ரியம் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குது, புத்தாக்கம் பெற்று அந்த இடத்துல இருக்குது. அந்த இடத்துல பாருங்க, FSH மற்றும் ஈஸ்ட்ரோஜன் அதிகரிப்பு. இந்த 6 to 13 டேஸ்க்குள்ள FSH அப்படின்னா ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கக்கூடிய அந்த ஹார்மோனோட அளவும் அதிகமா இருக்கும். அடுத்தது 14th டே அண்டம் விடுபடும் நிலை. அப்ராக்சிமேட்டா ஒரு 14th டே அன்னைக்கு அந்த ஓவரீஸ்ல இருந்து ஓவா அப்படிங்கிறது வெளியில வரும். கிராபியன் பாலிக்கல்கள் வெடித்து அண்டம் விடுபடுதல். இதுதான் ஓவரீஸ்ல நடக்கும், அதாவது அண்டகத்துல.
இதுவே யூட்ரஸ்ல கருப்பையில எண்டோமெட்ரியத்தின் சுவர் தடிமன் ஆகிறது. ஏன்னா அந்த ஓவா வெளியில வரும் பொழுது ஒருவேளை ஸ்பெர்ம் மீட் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஃபெர்டிலைசேஷன் நடக்கும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்து அந்த பெட் வந்து ரெடி ஆகணும் இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து ஒரு லேயர் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா திக்காகி ஒரு பெட் மாதிரியான ஸ்ட்ரக்சர் வந்து ரெடி ஆகும். LH-இன் உச்சநிலை. ஸோ இந்த இடத்துல LH அப்படிங்கக்கூடிய ஹார்மோன் வந்து உச்சநிலையில இருக்கும். ஸோ LH என்னன்னு பாத்தீங்கன்னா லியூட்னைசிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கடைசி ஸ்டேஜ் லூட்டியஸ் நிலை. 15 to 28 டேஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதை தான் வந்து லூட்டியஸ் நிலைன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஓவரிஸ் இருக்கு இல்லைங்களா, அண்டகம், அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. காலியான கிராபியன் பாலிக்குள் வளர்ச்சியுற்று கார்பஸ் லூட்டியம் ஆதல். ஸோ அந்த கிராபியன் பாலிகல்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மெச்சூர்ட் ஆகி கார்பஸ் லூட்டியமா வந்து சேஞ்ச் ஆகுது. இந்த டைம்ல யூட்ரஸ்ல முட்டையில் கருவுறுதல் நிகழ்ந்தால் எண்டோமெட்ரியம் கருப்பதவிக்கு தயாராகிறது. கருவுறுதல் நிகழாத பொழுது கார்பஸ் லூட்டியம் சிதைந்து கருப்பையின் சுவர் உரிந்து கருவுறாத முட்டை ரத்தத்துடன் வெளியேறும். ஸோ அந்த 15 to 28 டேஸ்ல வந்து இந்த ப்ராசஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கும். ஸோ வந்து ஒருவேளை ஸ்பெர்ம் மீட் ஆயிருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து அந்த பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால அந்த எண்டோமெட்ரியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரெடி ஆயிட்டே இருக்கும் அந்த பெட் மாதிரியான ஸ்ட்ரக்சர் கொண்டு வரதுக்கு. ஒருவேளை அந்த இடத்துல ஸ்பெர்ம் மீட் ஆகல, ஸோ அந்த இடத்துல வந்து அந்த எம்ப்ரியோங்கிறது ஃபார்ம் ஆகலைன்ற பட்சத்துல அந்த இடத்துல பாருங்களேன் அந்த கார்பஸ் லூட்டியம் இருக்கும் இல்லைங்களா ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ அந்த கார்பஸ் லூட்டியம் கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்ட்ராய் ஆகி செதஞ்சு அப்படியே வந்து 28th டே வந்து பீரியட்ஸ் வரும் இல்லைங்களா, திருப்பியும் நெக்ஸ்ட் மந்தோட பீரியட்ஸ். ஸோ அந்த வழியா வந்து பிளட் ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து வந்துடும். LH மற்றும் FSH குறைதல், அதாவது லூட்னைசிங் ஹார்மோனும் ஃபாலிகுல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படிங்கக்கூடிய LH FSH அப்படிங்கக்கூடிய ஹார்மோனுடைய அளவு வந்து கம்மியா இருக்கும் அந்த டைம்ல. கார்பஸ் லூட்டியத்தினால் உற்பத்தி செய்யப்பட்ட புரோஜெஸ்டரானின் அளவு குறைந்து மாதவிடாய் ஏற்படுகிறது. அடுத்தது பாருங்க, தகவல் துணுக்கு. பொதுவாக ஒவ்வொரு மாதமும் ஒரு முட்டையானது அண்டகத்தில் முதிர்ச்சியுறுகிறது. அண்டம் அல்லது முட்டையானது பாலிக்குள்ளில் இருந்து வெடித்து வெளியேற்றப்படுவது அண்டம் விடுபடும் நிலை, அதாவது ஓவுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஓவரீஸ்ல இருந்து ஓவா வெளியில வருது இல்லைங்களா. சோ அது வந்து எடுத்த உடனே வெளியில வந்துடாது. அந்த ஓவரீஸ்குள்ள நிறைய குட்டி குட்டியா ப்ராசஸ் வந்து வரும். ஃபர்ஸ்ட் பாலிகல்ஸ் இருக்கும், அந்த பாலிகல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா மெச்சூர்ட் ஆகும், அதுக்கப்புறம் கிராபியன் பாலிகல்ஸ் ஆகும். சோ அது கடைசியா எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஓவாவா வெளியில வரும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான், அது வெடிச்சு வெளியில வர்ற, அது வந்து முடிஞ்சு அந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு வெளியில வர்ற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஓவுலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கருவுற்ற முட்டையை பெறுவதற்கு கருப்பையானது ஒவ்வொரு மாதமும் தன்னை தயார்படுத்துகிறது. கருவுற்ற முட்டை பதிவதற்கு ஏதுவாக கருப்பையின் உட்சுவர் தடிமனாகவும் மிருதுவாகவும் மாறுகிறது. சோ ஒவ்வொரு வாட்டையும் அந்த ஓவரீஸ்ல இருந்து ஓவா வெளியில வரும் பொழுது நம்மளுடைய யூட்ரஸ் என்ன நினைக்கும்னா, ஒருவேளை இந்த ஓவாவை ஏதாவது ஒரு ஸ்பெர்ம் மீட் பண்ணுச்சுன்னா இந்த இடத்துல பிரெக்னன்சி அப்படிங்கிறது வந்து நடக்கும். சோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய அந்த யூட்ரஸோடைய லேயர் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து திக்கா மாத்தணும். சோ நான் சொன்னேன் இல்லைங்களா முதல்லயே பெட் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு. சோ அதுக்கு ஒவ்வொரு மந்த்தும் அதை தயார் பண்ணிக்கிட்டே இருக்கும். சோ எல்லா மந்த்துமே வந்து அந்த ஃபெர்டிலைசேஷன்ங்கிறது நடக்குதான்னு கேட்டா இல்ல. சோ ஒவ்வொரு மந்தோட எண்ட்லயும் அந்த ஃபெர்டிலைசேஷன் நடக்காத சமயத்துல அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து உடைஞ்சு பிளட் ஃப்ளோ அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சிடும். கருவுற்ற மற்றும் கருவுறா நிலையை தொடர்ந்து ஏற்படும் மாற்றங்கள். கருவுற்ற காலம் முதல் கர்ப்ப காலம் முடியும் வரை கார்பஸ் லூட்டியத்தால் சுரக்கப்படும் புரோஜெஸ்டரான் என்னும் ஹார்மோன் கருப்பையின் சுவரை தடிமனாகவும் மற்ற பாலிக்கல்கள் முதிர்ச்சி அடைவதையும் தடுத்து பராமரிக்கிறது. ஸோ ஒருவேளை வந்து பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த டைம்ல கார்பஸ் லூட்டியத்துல இருந்து இந்த புரோஜெஸ்டரான் அப்படிங்கக்கூடிய ஹார்மோன் வந்து வரும் இல்லைங்களா. ஸோ அந்த புரோஜெஸ்டரான் ஹார்மோன் தான் என்ன பண்ணுதுன்னா அந்த லேயர் வந்து திக்கா வந்து மாத்துறதுக்கும் பிளஸ் வந்து மத்த எந்த பாலிகல்ஸும் வந்து மெச்சூர்ட் ஆகி வெளியில வராம இருக்கிறதையும் வந்து ப்ரிவென்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடியவங்க தான் வந்து யாருன்னா நம்மளுடைய புரோஜெஸ்டரான். இதுவே கருவுறா நிலை அப்படின்னா அந்த டைம்ல கார்பஸ் லூட்டியம் அழிவதன் காரணமாக முட்டை சிதைவுற்று கருப்பையின் உட்சுவர் மெதுவாக உரிந்து ரத்தம் மற்றும் கோழை பொருளை மாதவிடாய் சுழற்சியின் மூலம் வெளியேற்றுகிறது. சில சமயங்களில் அண்டகத்தினால் 2 முட்டையானது வெளியிடப்பட்டு இரு வேறுபட்ட விந்துவால் கருவுறுதல் நடைபெற்று வேறுபட்ட இரட்டையர்கள் உருவாகின்றனர். ஒரு முட்டையானது ஒரு விந்துவால் கருவுறச் செய்யப்பட்டு 2 கருவாக பிளவுபட்டால் ஒத்த இரட்டையர்கள் உருவாகின்றனர். சோ இந்த இடத்துல ஓவரீஸ்ல இருந்து ஒரு ஓவா வெளியில வந்து இங்க இருந்து ஒரு ஸ்பெர்ம் வந்து போய் அந்த ஓவாவை மீட் பண்ணி ஃபெர்டிலைசேஷன் நடந்தது அப்படின்னா அது நார்மல் பிரெக்னன்சி. இதுவே இந்த ப்ராசஸ்லயே ஒரு ஓவா
ஒரு ஸ்பெர்ம் வந்து போய் மீட் ஆகுது. மீட் ஆனதுக்கு அப்புறமா ஃபெர்டிலைசேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு ஓவாவே, இந்த ஒரு முட்டையே 2ஆ ஸ்பிளிட் ஆகி 2 எம்பிரியோவா அந்த இடத்துல வளர்ந்துட்டு இருக்குது அப்படின்னா இவங்களை தான் வந்து ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஒத்த இரட்டையர்கள். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இதுவே இன்னொரு வகையாகவும் வந்து ட்வின்ஸ் அப்படிங்கிறவங்க வருவாங்க. எப்படின்னா சோ 2 ஓவா வந்து வரும், அதே மாதிரி 2 ஸ்பெர்ம் வந்து போயிட்டு அந்த ஓவாவை மீட் பண்ணும். அப்ப அந்த இடத்துல 2 ஃபெர்டிலைசேஷன் நடந்தது, 2 எம்பிரியோ ஃபார்ம் ஆகி வந்து பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா சோ அந்த இடத்துல அந்த ட்வின்ஸுக்கு வந்து 2 ஸ்பெர்ம் காரணமா இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்த தான் நம்ம வந்து நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், வேறுபட்ட இரட்டையர்கள் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தை பிறப்பிற்கு பிறகு முதல் 2 நாட்களிலிருந்து 3 நாட்களுக்குள் மார்பகங்களால் சுரக்கப்படும் பால் சீம்பால், கொலஸ்ட்ரம் என அழைக்கப்படுகிறது. பிறந்த குழந்தைக்கு தேவையான நோய் எதிர்ப்பு திறனை அளிக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு பொருளை இது கொண்டுள்ளது. ஸோ தாய்ப்பால் தான் இருக்கிறதுலயே ரொம்பவுமே வந்து ஒரு சிறந்த நோய் எதிர்ப்பு பொருளா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேபி பிறந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஃபீட் பண்ணக்கூடிய அந்த பால் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டுல மாடு இருக்குதுன்னா, மாடு கண்ணு போட்டுச்சுன்னா நம்ம வந்து சீம்பால் அப்படின்னு சொல்லி சாப்பிடுவோம் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் வந்து கறக்கிற பாலை. சோ அந்த மாதிரி ஒரு பேபிக்கு ஃபர்ஸ்ட் ஃபீட் பண்ணக்கூடிய அந்த பாலை தான் வந்து நம்ம கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, தலைகீழான சிவப்பு வடிவ முக்கோண குறியீடு இந்தியாவில் குடும்ப நல மேம்பாட்டிற்கான குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை குறிக்கிறது. இது குறிப்பாக அனைத்து மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் குடும்ப நல மையங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. தேவைப்படுவோருக்கு குடும்ப கட்டுப்பாடு தொடர்பாக உதவி மற்றும் ஆலோசனைகள் இலவசமாக வழங்கப்படுகிறது. சிறு குடும்பமே சீரான வாழ்வு என்ற வாசகத்துடன் இந்த தலைகீழான சிவப்பு முக்கோண குறியீடு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. சோ இதுல வந்து முக்கியமான விஷயம் 2 பாயிண்ட் தான். சோ இந்த ரெட் கலர்ல வந்து ட்ரையாங்கிள் வந்து தலைகீழா போட்ட மாதிரி இருக்கு இல்லைங்களா. சோ இது என்ன தீம் வந்து சொல்லுதுன்னா சிறு குடும்பமே சீரான வாழ்வு. சோ இதுல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா குடும்ப கட்டுப்பாடோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இதை கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் மே 28ஆம் தேதி மாதவிடாய் சுகாதார நாளாக கொண்டாடப்படுகிறது. இது பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களிடையே மாதவிடாய் சுகாதாரம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதன் முக்கியத்துவத்தை உணர்த்துவது ஆகும். மாதவிடாயை மையப்படுத்தி தற்போது திரைப்படங்கள், விவாதங்கள் மற்றும் முகாம்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. சோ மே 18 வந்து மாதவிடாய் சுகாதார நாளா செலிப்ரேட் பண்றாங்க. மே 28. ஏன் மே 28 செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மே வந்து 5th மந்த்ங்களா. சோ 5 days வந்து அந்த பீரியட்ஸ் அப்படிங்கிறது வந்து நடக்கும், அந்த சைக்கிள் அப்படிங்கிறது. ஏன் 28th டேவை வந்து செலிப்ரேட் பண்ணிருக்காங்கன்னா 28 daysக்கு ஒன்ஸ் வந்து அந்த சைக்கிள் அப்படிங்கிறது வந்து கண்டினியூ ஆகும். சோ அதனாலதான் இந்த இடத்துல வந்து மே 28 வந்து மாதவிடாய் சுகாதார நாளா வந்து செலிப்ரேட் பண்றாங்க. சுகாதார அமைச்சகத்தால் 2011ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட மாதவிடாய் சுகாதார திட்டத்தின் மூலம் நாப்கின்களுக்கு மானியம் வழங்கப்படுகிறது. சோ 2011ல வந்து சுகாதார அமைச்சகத்தால வந்து மாதவிடாய் சுகாதார திட்டம் அப்படிங்கிற ஒண்ண வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதன் மூலமா நாப்கின்களுக்கும் மானியம் அப்படிங்கிறது வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் யூனிசெஃப் அமைப்பானது பள்ளிகளில் நாப்கின்களை எரிப்பதற்கான மலிவு விலை எரியூட்டிகளை வழங்கியதுடன் அவற்றை சிதைப்பதற்கான குழிகளையும் ஏற்படுத்தி உள்ளது. ஸோ ஸ்கூல்ஸ்ல எல்லாம் வந்து இந்த நாப்கின் வந்து டெஸ்ட்ராய் பண்றதுக்கு அந்த எரிக்கிறக்கு அந்த மிஷின்லாம் வந்து இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே வந்து ஸ்கூலுக்கு வந்து நம்ம ஒரு அளவுக்கு வந்து அஃபோர்டபுளான பிரைஸ்லயே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இந்த யூனிசெஃப் நிறுவனம் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் வந்து பண்ணியிருந்திருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டுல. ஸோ அதை வந்து இங்க கொடுத்திருக்காங்க. ஸோ இதோட இந்த லெசனுடைய பாக்ஸ் கண்டென்ட் வந்து முடியுது. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்க கண்டினியூஸா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற யூடியூப் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.